அருளுருவான அன்னை பராசக்தியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே ஒரு காலை நேர நிகழ்வில் உங்களோடு கண்டு கலந்து ஒன்றே பல உருவே என்ற பொருளிலே பரம்பொருள் உண்மையினை உணரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற வித்யா பவனை சார்ந்த அருமை பெரியோர்கள், ஒரு காலை பொழுதிலும் எத்தனையோ அலுவல்களுக்கு இடையில் ஒரு கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கிற உங்கள் அதீதமான ரசனை உணர்வுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த உரையை தொடங்குகின்றேன். உலகம் முழுவதும் கடவுளை பற்றிய சிந்தனை சொல்லிக் கொடுக்காமலேயே தோன்றி இருக்கிறது. சொல்லிக் கொடுக்காமலேயே என்பது முக்கியமான ஒரு வார்த்தை. பெருவாரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுத்த பிறகுதான் நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உலகத்தின் எந்த மூலையிலும், ஒரு காட்டு மக்கள் வாழ்கிற மூலையிலே கூட கடவுளை பற்றிய சிந்தனையை அங்கங்கு இருக்கிறவர்கள் தாங்களாகவே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொருவர் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அது ஏற்பட்டது என்று சொல்லிவிட முடியாது. எனவே மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலே இருக்கிற தொடர்பு என்பது இயல்பானது, இயற்கையானது. அது இன்னொருவர், யாரோ ஒருவர் நமக்கு சொல்வதன் மூலமாகத்தான் வர வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. முதல் செய்தி, ஒரு வகையான வழிபாட்டை மேற்கொள்ளுகிறவர்கள், உருவ வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் இந்துக்கள் உருவ வழிபாட்டை மேற்கொள்ளுகிறவர்கள், இஸ்லாமியர்கள் உருவமற்ற வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறவர்கள், பிரம்மஞானம் பெற்றவர்கள் கூட இந்து மதத்திலேயே உருவமற்ற வழிபாட்டை தான் ஒப்புக்கொள்ளுகிறவர்கள். இப்படி பலவிதமான வழிபாடு இருக்கிற போது யார் ஒருவரும் தாங்கள் மேற்கொள்ளுகின்ற வழிபாட்டு முறையை இன்னொருவர் வழிபாட்டு முறையோடு ஒப்பிட்டு உயர்வு தாழ்வு கற்பிப்பது சரியன்று. நாம் என்ன வழியில் நம்முடைய அறிவோ புத்தியோ மனமோ உணர்வோ உள்ளுணர்வோ ஆத்மாவோ எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று நம்மை வழிநடத்துகிறதோ அதற்கேற்ப போய்கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய இன்னொருவர் பின்பற்றுகிற முறை சரியா தவறா, அது பிழையானது என்பது போன்ற ஆய்வுகளில் ஈடுபடக்கூடாது. ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்வார்கள். ஒரு கப்பலிலே 3 பேர் மதம் பற்றி மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக, தங்கள் மதத்தை மற்றவருக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்காக போய்கொண்டிருந்தார்கள், மத போதகர்கள். நடுவிலே அந்த கப்பல் ஒரு தீவு பக்கத்தில் நின்றது. அந்த கப்பல் தலைவர் சொன்னார், அவசியம் என்றால் இறங்கி போய் இந்த தீவுக்குள்ளே நீங்கள் சுற்றி பார்த்து விட்டு வரலாம் என்று சொன்ன உடனே இந்த 3 பேர் அங்கு யாராவது மத மாற்றத்திற்கு கிடைப்பார்களா என்ற ஆசையோடு இறங்கி அந்த தீவுக்குள்ளே போய் கொண்டிருந்தார்கள். அந்த தீவுக்கு உள்ளே இருந்தவர்களில் அல்லது ஆதிவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தங்களுக்கு தெரிந்த வகையிலே ஏதோ ஆடிப்பாடி ஏதோ ஒரு வகையான வழிபாட்டு முறையை ஒரு வித்தியாசமான முறையிலே செய்து கொண்டிருந்தார்கள். அந்த காட்டுமிராண்டிகளுடைய தலைவரை பார்த்து இந்த 3 பேரும் கேட்டார்கள், இதுவா கடவுள்? அதை இப்படியா கும்பிடுவது? உனக்கு ஏதாவது மந்திரம் தெரியுமா, தோத்திரம் தெரியுமா, ஜபம் தெரியுமா? முட்டாள்தனமாக சாமி கும்பிட்டு கொண்டிருக்கிறாயே என்று சொல்லிவிட்டு எப்படி கும்பிட வேண்டும், என்னென்ன மந்திரங்களை பின்பற்ற வேண்டும், எது சரியான வழி என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்து விட்டு அதற்குள்ளாக நேரமாகியது என்ற உடனே மீண்டும் வந்து கப்பலிலே ஏறி புறப்பட்டார்கள். இவர்கள் கப்பல் கொஞ்ச தூரம் போய்கொண்டிருக்கிற போது ஒரு 3 பேர் கடலிலே தண்ணீரிலே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள், தண்ணீருக்கு மேலே. இவர்கள் திகைத்து போய் பார்த்தார்கள். இந்த படகிலே வந்து அவர்கள் ஏறினார்கள், கும்பிட்டு விட்டு சொன்னார்கள், நீங்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரம் மறந்து போய்விட்டது. எங்களுக்கு அந்த மந்திரம் நினைவுக்கு இல்லை. நாங்கள் தீவில இருந்து வருகிறோம், அந்த காட்டுமிராண்டிகள், நீங்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரம் நினைவிலே இல்லை, அதை மீண்டும் சொல்லித்தர முடியுமா? இந்த 3 பேரும் கேட்டார்கள், அதெல்லாம் அப்புறம், நீங்கள் தண்ணீரிலே கடலிலே மேலே நடந்து வந்தீர்களே, எப்படி நடந்து வந்தீர்கள்? எங்க சாமியை எங்க மந்திரத்தை கும்பிட்டுக்கிட்டு நடந்து வந்தோம். இந்த 3 பேர் சொன்னார்கள், இவ்வளவு கும்பிட்டு எங்களால் அது முடியாது, அதனால தொடர்ந்து உங்க சாமியை உங்க மந்திரத்தாலேயே கும்பிட்டுக்கிட்டு நீங்க சௌக்கியமா இருங்க. மாற்றலாம் என்று போனவர்கள் போன பிறகுதான் கண்டு கொண்டார்கள், நம்மை விட மேலான ஒரு வழிபாட்டு முறையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அங்கு போன பிறகுதான் தெரிந்து கொண்டார்கள். பொதுவாக மனிதர்கள் தாங்கள் செய்கிற வழிபாட்டு முறை சரியோ என்கிற சந்தேகத்துக்கு உள்ளாவார்கள், அல்லது சரிதான் என்கிற அகங்காரத்திற்கு உள்ளாவார்கள்.
இரண்டும் நல்லதல்ல. சரியோ என்கிற குழப்பத்திற்கும் உள்ளாகாதீர்கள், சரிதான் என்கிற அகங்காரத்திற்கும் உள்ளாகாதீர்கள். சரியோ என்ற குழப்பத்திற்கு உள்ளாகிறவர்கள் வழிபாட்டிலே இருக்கிற ஆனந்தத்தை இழந்து விடுகிறார்கள். சரிதான் என்ற அகங்காரத்துக்கு போகிறவர்கள் கடவுளையே இழந்து விடுகிறார்கள். எனவே இரண்டுக்கும் இடையில் நாம் போகிற பாதை சரியான பாதை, நமக்கு ஒரு குரு, நமக்கு ஒரு மார்க்கம், நமக்கு ஒரு வழிமுறை என்று அந்த வழிபாட்டு முறையில் மகிழ்ச்சியாக உள்ளே பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பாரம்பரியமான பாரதிய தர்மத்திலே எல்லா வகையான வழிபாட்டுக்கும் நாம் ஒரு இடம் கொடுத்திருக்கிறோம். உருவத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பலவிதமான உருவங்களை நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு இந்து வழிபாட்டு முறையிலே இருக்கிறவருடைய வீட்டுக்கு வருகிறவர் கொஞ்சம் திகைப்படைவார். காரணம், சுவரிலே பாக்கி இடமில்லாமல் படங்கள் மாட்டி வைத்திருப்போம். இன்னும் கூட ஒரு 100 சாமி உற்பத்தி ஆனாலும் நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. காரணம், எல்லாமே கடவுள்தான் என்ற தெளிவு வந்துவிட்ட பிறகு அது என்ன இது என்ன என்ற பேதம் நமக்கு எப்படி இருக்க போகிறது? கடவுளுக்கு அந்நியமாக எதுவுமே இருந்துவிட முடியாது என்று புரிந்து கொண்டு விட்ட பிறகு ஏதாவது ஒன்றை கடவுள் என்று ஒப்புக்கொள்வதற்கு கஷ்டப்பட போகிறோமா? இல்லையே. நீங்கள் நம்முடைய வழிபாட்டு முறையில் பாருங்கள், சுவாமி திருவீதி உலா வருகிற போது ஒரு நாள் அன்னத்தின் மீது வருவார், ஒரு நாள் கிளியின் மீது வருவார், ஒரு சுவாமி எலியின் மீது வருவார், ஒரு சுவாமி மயிலின் மீது வருவார், ஒரு சுவாமி புலியின் மீது வருவார், ஒரு சுவாமி சிங்கத்தின் மீது வருவார், ஒரு சுவாமி யானையின் மீது வருவார். என்னடா இந்த சாமி விதவிதமான ஒரு மிருகங்கள் மீது ஏறிக்கொண்டு வருகிறாரே என்றால், எல்லா மிருகங்களுக்கும் உள்ளே இருக்கிற உயிராக இறைவன் உறைவதால் எல்லா மிருகங்களுக்கும் உள்ளே இருக்கிற உயிர்தான் இறைவன். எனவே எல்லா மிருகங்களாகவும் வர முடியும் என்பது நம்முடைய வழிபாட்டில் இருக்கிற ரகசியம். ஒரு யானைக்குள்ளேயும் எறும்புக்குள்ளேயும் எதற்குள்ளேயும் இருக்கிற அந்த உயிர் ஆற்றல் இருக்கிறது அல்லவா, படைப்பு திறன் என்கிற படைப்பு ஆற்றல், அது கடவுள். படைப்பு என்பது கடவுளால் செய்யப்படுகிறது என்று சொல்லுகிறோமே. ஒரு எலி இன்னொரு எலியை படைக்கவில்லையா? ஒரு புலி இன்னொரு புலியை படைக்கவில்லையா? ஒரு யானை இன்னொரு யானையை படைக்கவில்லையா? அதற்குள்ளே இருக்கிற படைப்பு திறனுக்கு என்ன பெயர்? கடவுள் என்று பெயர். அதனால்தான் இந்துக்கள் தெளிவாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், என்ன இதுதான் கடவுள் என்று ஒன்றை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளுக்கு அந்நியமாக எதுவுமே இருந்துவிட முடியாது என்பது நம்முடைய தீர்க்கமான கொள்கை. அதனால்தான் தின்னவரும் புலி தன்னையும் அன்புடன் சிந்தனை செய்திடுவாய், அன்னை பராசக்தி அவ்வுரு ஆயினள் அவளை கும்பிடுவாய். நம்மை கொல்லுவதற்கு ஒரு புலி பாய்கிறது. கொல்லுவதற்கு ஒரு புலி பாய்கிற போது அந்த புலிக்குள்ளே இருக்கிற உயிராற்றலும் பராசக்தி என்று பாரதி பாடுகிறார். தின்ன வரும் புலி தன்னையும் அன்புடன் சிந்தனை செய்திடுவாய், அன்னை பராசக்தி அவ்வுரு ஆயினள் அவளை கும்பிடுவாய். எனவே எல்லாமே இறைவன். இந்த உலகத்தில் இறைவனுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை என்பது தீர்மானம். பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு அத்வைத பரமான ஒரு கதை சொல்கிறார். ஒரு சாது திருவழியாக போய்கொண்டிருந்தார். அப்படி சாது போய்கொண்டிருக்கிற போது ஒரு முரடன் அவரை வேண்டும் என்றே அடித்து விட்டார். சில பேருக்கு நல்லவர்களை கண்டாலேயே பிடிக்காது. காரணம், தன்னோடு அவர்களை ஒப்பிட்டு தான் தாழ்வாக இருக்கிறோம் என்ற குற்ற உணர்வுக்கு உள்ளாக வேண்டும். சில அரசியல்வாதிகளுக்கு மகாத்மா காந்தி மீது கோபம் வரும். அவர் மகாத்மாவாக இருந்ததே இவர்களுக்கு அவமானமாக இருக்கிறது. அவர் மகாத்மாவாக இருந்தது பெரிய கஷ்டம் இல்லையா? அதுபோல் இந்த சாதுவை பார்த்த உடனே ஒரு முரடன் காரணம் இல்லாமலேயே அவரை அடித்து துன்புறுத்தினான். சாது கீழே விழுந்தார். இன்னொருவர் ஓடினார். உடனே அந்த சாதுவை அணைத்தார். அவர் காயத்துக்கு மருந்திட்டார். அவரை ஆறுதலாக வைத்து அவர் குடிப்பதற்கு நீர் கொடுத்தார். அதற்குள்ளாக காவலர்கள் வந்து இந்த சாதுவை அழைத்து கொண்டு போய் நீதிமன்றத்து முன்பு நிறுத்துகிறார்கள். என்ன வழக்கு, என்ன பிரச்சனை என்று கேட்கிறார்கள். இந்த சாதுவை ஒருவர் அடித்து விட்டார் என்று சொன்ன உடனே யார் அடித்தார்கள் என்று கேட்டபோது அந்த சாது விசித்திரமாக தனக்கு மருந்திட்டவரை காட்டினார். யார் உனக்கு மருந்திட்டார்கள் என்று கேட்டபோது அடித்தவரை காட்டினார். என்ன நீங்கள் குழப்புகிறீர்கள், வழக்கே வேறு வகையிலே போகிறது என்ற போது அந்த சாது சொன்னார், நீயும் கடவுள், நானும் கடவுள், அவனும் கடவுள், இவனும் கடவுள். எனவே கடவுளுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லாத போது யார் மீது யார் என்ன குற்றத்தை வைப்பது என்று கேட்டார் சாது. ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. நாம் பகை என்ற உறவுகளை பாராட்டி கொண்டிருக்கிறோம், பல பேரை எதிரி என்று நினைக்கிறோம். நல்ல ஞானம் கைவர பெற்றவர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்வார்கள். நானும் கடவுளிலிருந்து புறப்பட்டேன், நீயும் கடவுளிலிருந்து புறப்பட்டாய், எல்லாவற்றின் மூலமும் ஒன்றாக இருக்கிற போது நீயும் நானும் எப்படி பகையாக இருக்க முடியும்? எல்லாமே ஒரு மூலத்தில் இருந்து புறப்பட்டு வெளியிலே வருகிற போது நான் வேறு நீ வேறு என்று எண்ண முடியுமா? நானே தான் நீ, நீயே தான் நான்.
எனவே நான் நீ என்கிற பேதம் கூட, பகை கூட, எதிர்த்தன்மை கூட நியாயம் இல்லை என்று நம்முடைய கொள்கை கோட்பாடு முடிவு சொல்கிறது. ஆனால் தத்துவ ரீதியாக, பிலசாபிக்கல் என்று சொல்லுகிறோமே, தத்துவ ரீதியாக எடுத்துக்கொண்டு ஒரு மதத்தை புரிய வைப்பது என்பது சுலபம் அன்று. நாம் எளிய ஒரு உருவ வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். உருவமற்ற பரபிரம்ம அனுபவம், அத்வைத்த அனுபவம் என்பதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அதில் உருவ வழிபாடு என்பது எளிமையான வழிபாடாக ஒரு விநாயகர், ஒரு முருகன், ஒரு சிவன், ஒரு ஐயப்பன் என்று கோயிலுக்குள்ளே போகிற போது விதவிதமான தெய்வங்களை, பெருமாள் திருக்கோயில், மாரியம்மன் திருக்கோயில் என்று பல்விதமான தெய்வங்களை வைத்து நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். பார்க்கிறவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும், இது என்ன இவ்வளவு தெய்வங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் கும்பிடுகிறார்களே, எப்படி இவர்களாலே முடிகிறது என்று அவர்கள் வருத்தப்படுவார்கள் அல்லது வேதனைப்படுவார்கள். ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமே வழி என்று ஒரு வழியை சொல்வதாக சொன்னால் அது குறுகலானது. இது மட்டுமே வழி என்று சொன்னால் அந்த வழி குறுகலானது. ஆகாசத்துக்கு வழி எது என்று கேட்டால் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஆகாசத்தை நோக்கி போகலாம். எனவே பரம்பொருளாகிய பரமாத்மாவை நோக்கி போவதற்கு இதுதான் வழி என்று எந்த வழியையும் நாம் எல்லை குறுக்கி சொல்லிவிட முடியாது.